நாம் தமிழர் கட்சி இப்போ அவங்க போகிற ரூட்டில் கரெக்டாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக அவங்க ஸ்டெடியாக பயணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. திராவிடத்தை வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக வளர வளர மேலே இருக்கவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ அழுத்தங்கள் நிறையா வெளியிலேருந்து நாம் தமிழர் கட்சி மேலே போட ஆரம்பிக்கிறாங்கன்னா கட்சி வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபியூச்சரில் ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா திராவிட கட்சிகள் வீக் ஆகிட்டே இருக்காங்க. போன ஆட்சியில் கஸ்டடியில் எடுத்து நடந்தப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ் இஷ்யூ தான் நடந்தப்ப மீடியாலாம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக எடுத்து பேசினாங்க. இன்னைக்கு கஸ்டடியில் எடுத்து நடந்துட்டு தான் இருக்கு. பட் மீடியா நீ கஸ்டடியில் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மீடியாவும் கஸ்டடியில் எடுத்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. மழை பெஞ்சா வெள்ளம் வரதான் செய்யும், பாதிப்பு வரதான் செய்யும். இவ்வளோ பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தால் தண்ணி தேங்க தானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்க அதெல்லாம் சொல்லிக்கோங்க, அதை நானும் ஏத்துக்கிறேன். பட் இதை நீங்க எப்போ சொல்லணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வியாக்கியானம்லாம் பேசலாம். 200 சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, கூட்டணி அமையுமா அமையாதா, இந்த தடவை அதிமுகவோட கூட்டணி உடையுமா, திமுகவோட கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இபிஎஸ் லீடராக கண்டினியூ ஆவாரா, இதெல்லாம் டிபேட் கிடையாது. அரசியல் கணக்குகள்லாம் அரசியல்வாதிகளோட பிரச்சனை, அது மக்களோட பிரச்சனை கிடையாது. மக்களோட பிரச்சனை இஷ்யூஸ் தான். நமக்கு 1000 இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் பேசாம மக்களோட இஷ்யூஸ் பேசாம வெறுமனே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். மீடியா கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னா கிரவுண்டில் நிறையா விஷயங்கள் தப்பாக நடக்குதுன்னு அர்த்தம். கிரவுண்டில் எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ நீட்டை ஏற்கக்கூடிய இந்த கட்சிகள்லாம் இந்தியா ஃபுல்லாக போராட்டம் பண்ணும்போது நீட்டை எதிர்க்கக்கூடிய திமுக என்ன பண்ணியிருக்கு? அவங்க தான் முன்னிருந்து இந்த போராட்டம் நடத்திருக்கணும்ல. ஊடகத்துறையில் நீங்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வரீங்கன்னா, இதில் இந்திய ஊடகத்துறையில் ஊடகர்களுக்கு சுதந்திரம் இருக்கான்ற கேள்விக்குறி சமகாலங்களில் கேட்கப்படுது. நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மீடியாவுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்காது. எந்த நாட்டிலையுமே கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்காது. அதிகார வர்க்கம் மீடியாவை ஏதோ ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. உலகத்தில் ரொம்ப சிறந்த ஒரு டெமோக்ரஸின்லாம் சொன்னாலும் அங்கேயுமே ஊடகத்தோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அங்கே பேலன்ஸ்டாக இருக்காது. ட்ரம்ப்பை பயங்கர ஹெவியாக எல்லா சேனல்ஸுமே அட்டாக் பண்ணுறாங்க, எல்லா மீடியா ஹவுஸும் அட்டாக் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாக்ஸ் நியூஸை தவிர மற்ற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸுமே ட்ரம்ப்பை அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அந்த பிரசிடென்ஷியல் டிபேட்டில் பார்க்கும்போது ட்ரம்ப்பை டார்கெட் பண்ண விதம் வேறு மாதிரி இருந்தது, கமலா ஹாரிஸை டீல் பண்ண விதம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அமெரிக்காலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதே சின்ன நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் இதே விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். பெரிய நாட்டிலையும் இந்த விஷயம் இருக்கும், சின்ன நாட்டிலையும் இருக்கும். மீடியா அதிகார வர்க்கம் மீடியாவை எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். பட் இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவிலையும் இது பொருந்தும். இந்தியாவிலையும் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு உருவான காலகட்டத்திலேருந்து ஏதோ ஒரு வகையில் அதிகார வர்க்கம் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன்னா மீடியான்றது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அது நிறையா பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீடியா ஹவுசஸை பில் பண்ணணும்னா நிறைய பணம் தேவை. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு ஃபுல்லாக 100% உண்மையெல்லாம் பேசிட முடியாது. பேசினா உங்களால் பிஸ்னஸ்லாம் ரன் பண்ண முடியாது. ஏன்னா மீடியாவுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல. நீங்கள் 100 கோடி ரூபா போடுறீங்கன்னா 150 கோடி ரூபா எடுக்கணும். அந்த பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதை ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே அதிகார மையத்துக்கு கட்டுப்பட்டு தான் மீடியா ஃபங்க்ஷன் ஆகும். பட் இன்னைக்கு ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக ஸ்டார்டிங்கில் நேஷனல் லெவலில் அது நடக்குது. பிஜேபி பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நேஷனல் மீடியாவை கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. நேஷனல் மீடியா பார்த்தோம்னா பிஜேபியோட பிரச்சார பீரங்கியாக அவங்க செயல்படுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிஜேபி கண்ட்ரோலில் இருக்காங்க. இது ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ மீடியா கொஞ்சம் பெண்ட் ஆகிறாங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. குஷ்வந்த் சிங் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். எமர்ஜென்சி காலகட்டத்தில் த கவர்மெண்ட் வாண்டட் த இந்தியன் மீடியா டு பெண்ட் பட் தே கிரால்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அரசை பொறுத்தளவு கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க மீடியா. ஆனால் இந்த பசங்க காலிலே விழுந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். தவழ்ந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ மீடியாவை பொறுத்தளவில் நமக்கு மீடியாவுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குல்ல. கொஞ்சம் வளைஞ்சு போகலாம், பட் அதுக்குன்னு ரொம்ப இறங்கி போக தேவையில்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பொருளாதார ரீதியாக இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மீடியா ஹவுசஸை ரன் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இன்டர்நெட் மீடியா வந்ததுக்கப்புறம், ஆன்லைன் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த கன்வென்ஷனல் மீடியா இருக்குல்ல, டெலிவிஷன் மீடியா, பிரிண்ட் மீடியாவெலாம் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. அதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும். ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ பார்த்தோம்னா
ஆன்லைன் மீடியாவுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லெட்ஸே ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு ஒரு 100 ரூபா மார்க்கெட்டிங் பட்ஜெட் வச்சிருப்பாங்க. மார்க்கெட்டிங் செலவழிக்க ஒரு 100 ரூபா வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல ஒரு 40 ரூபாவை அவங்க இப்போ ஆன்லைன் மீடியாவுக்கு செலவழிச்சிடுறாங்க. மீதி 60 ரூபாவை பிரிண்ட் மீடியாவும் டெலிவிஷன் மீடியாவும் ஷேர் பண்றாங்க. ஒரு காலத்துல ஒட்டுமொத்த பணமும் அங்கதான் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்களோட ஆட் ரெவன்யூ தான் கம்மியாகுது. ஸோ நேச்சுரலா இப்போ அவன் கையில காசு இல்லைன்னு அவன் என்ன பண்ணுவான்? அரசியல்வாதிகிட்ட போய் சரண்டர் ஆகணும். நம்மளால அரசியல்வாதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அரசியல்வாதி கையில ஏகப்பட்ட பணம் இருக்கு. அவன் பாட்டு கன்சல்டிங், பொலிட்டிக்கல் கன்சல்டிங் குரூப்ஸ் கிட்ட 100கணக்கான கோடி ரூபாய் கொடுக்குறான், ஓட்டு போடுறவனுக்கு காசு கொடுக்குறான், லீடர்ஸை விலைக்கு வாங்குறான், ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒன்று மீடியா கம்பெனி கையில காசு இல்லை, இன்னொரு சைடில் அரசியல்வாதி நிறைய பணம் வச்சிருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீடியா கம்பெனிஸை தூக்கி பேக்கெட்டில் போட்டுறான். இப்போ ஒரு கம்பெனி திவாலாகுதுன்னு வச்சுப்போம், லாஸ்ட்ல போகுதுன்னு வைப்போம். அப்போ ப்ராஃபிட்ல போகிற கம்பெனி என்ன பண்ணுவான்? அந்த லாஸ்ட்ல போகிற கம்பெனி அப்படியே தூக்கி அவன் பேக்கெட்டில் போட்டுருவான். ஸோ அந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க அரசியல்வாதிகள் மீடியாவை தூக்கி அப்படியே பேக்கெட்டில் போட்டுடுறாங்க. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட்டு நேஷனல் லெவலில் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் மீடியா இந்த விஷயம் பண்ணுறாங்க. நேஷனல் மீடியா கம்ப்ளீட்டாக விலை போகுது பிஜேபி கிட்ட. ரெண்டாவது அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தமிழ்நாட்டிலையும் இப்போ நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி நடக்கக்கூடிய விவாதங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. மோஸ்ட்லி டைவர்ஷன்ஸாக இருக்கு எல்லாம். இப்போ முக்கியமான இஷ்யூஸை பேசாமல் தேவையில்லாத முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை பேசிகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24 எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 26ல் திமுக 200 சீட்ஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற டிபேட் எல்லா சேனல்லையும் ஓடுது. 200+ அப்படின்ற அந்த வார்த்தையை ஹைலைட் பண்றாங்க. எல்லா முக்கியமான நியூஸ் சேனல்ஸ்லையும் பேசுறாங்க. 90% நியூஸ் சேனல்ஸ்ல இதுதான் ஹைலைட் ஆகுது. ஸோ அப்போ கிளியர் கட்டாக நமக்கு புரியுறது என்னன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் நடக்குது. ஒரு சேனல் போட்டால் பரவாயில்ல, எல்லா சேனலும் அந்த 200+ அப்படின்ற வார்த்தையை ஹைலைட் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க நரேட்டிவை செட் பண்றாங்க. திமுக ஜெயிக்கிறது பிரச்சனை கிடையாது, கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிரும். பட் கேள்வி என்னன்னா 200 சீட் ஜெயிப்புமா மாட்டோமான்றது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க நரேட்டிவை பில் பண்றாங்க. இது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. ஆப்சோபார் சாசோபார் அப்படின்றது பிஜேபி பில் பண்ண ட்ரை பண்ண நரேட்டிவ். அதே விஷயத்தை அவங்க இங்கே பண்றாங்க. அது போக இப்போ நடக்கிற டிஸ்கஷன்ஸ்லாம் பாருங்க. இந்த சமீப காலத்துல நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு ஊர்லேருந்து ஏதாவது வெளில 4-5 பேர் வெளில போனாங்கன்னா அதை ஒரு மெயினான ஒரு இஷ்யூவாக மாற்றுறாங்க. அது பெரிய நியூஸ் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆளும் கட்சியிலேருந்து ஒரு 2 எம்எல்ஏ போனால் கூட நிறைய நேரங்களில் நியூஸ் ஆக மாட்டேங்குது. பட் ஒரு 8% வாக்குகளுடைய ஒரு கட்சி, அந்த கட்சியில் மாவட்டத்தில் கூடிய சில ஆட்கள் வெளில போகிறாங்கன்னு அதை ஒரு பெரிய நியூஸாக மாற்றக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. அப்புறம் விஜய் அவர்களோட டிவிகே கட்சிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்குமா, அது ஒரு பெரிய டிபேட் ஆகுது. எதை பேஸ் பண்ணி இந்த டிபேட் நடத்துறாங்கன்னா சில ஊடகங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து கசிய விடப்படுது. இங்க இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கசிய விடப்பட்ட அந்த செய்தியை மையமா வச்சு டெலிவிஷன் சேனல்ஸ்ல டிபேட்ஸ் நடக்குது. அது வெரிஃபைட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. அரசியல் கட்சிகள் பல்ஸ் பாக்குறதுக்காக சும்மா அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் லீக் பண்ணுது. பட் அதை பேஸ் பண்ணி ஒரு வாரம் டிபேட் போகுது. அப்புறம் ரஜினியும் சீமான் அவர்களும் மீட் பண்றாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதை பேஸ் பண்ணி ஒரு ஏறக்குறைய ஒரு 2 வாரம் டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேசுறதுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. இப்போ மழைனால நமக்கு எவ்வளோ பிரச்சனை. சென்னையில், தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மழையில் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குன்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதுன்னு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியும் ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போது நம்ம மழையோட போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ். கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கு. போன ஆட்சியில் கஸ்டோடியல் டெத் நடந்தப்ப, ஜெயராஜ் பெனிக்ஸ் இஷ்யூலாம் நடந்தப்ப மீடியாலாம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக எடுத்து பேசினாங்க. இன்னைக்கும் கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு தான் இருக்கு. பட் மீடியா இன்னைக்கு கஸ்டோடியல் டெத் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மீடியாவும் கஸ்டோடியல் டெத் எடுத்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அதுபோக ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ ஜிஎஸ்டியில் வந்து நமக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதை டிபேட் பண்ணி பேச வேண்டியது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க பொலிட்டிக்கலாக? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக பேசணும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து அப்போஸ் பண்ணுறது உங்கள் வேலை தானே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கல. இஷ்யூ பேஸ்டாக பெரிய விஷயங்கள் எதுவும் பேசாமல் வெறுமனே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அரசியல் கணக்குகள். 200 சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, கூட்டணி அமையுமா அமையாதா, இந்த தடவை அதிமுகவோட கூட்டணி உடையுமா, திமுகவோட கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இபிஎஸ் வந்து லீடரா கண்டினியூ ஆவாரா, இதெல்லாம் டிபேட் கிடையாது. அரசியல் கணக்குகள் அரசியல்வாதிகளோட பிரச்சனை, அது மக்களோட பிரச்சனை கிடையாது. மக்களோட பிரச்சனை இஷ்யூஸ் தான். நமக்கு 1000 இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் பேசாம, மக்களோட இஷ்யூஸ் பேசாம வெறுமனே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸாவே பேசிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்காக தான் அரசியலும் அரசியல்வாதிகளும், மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க.
ஸோ இப்போ மக்களை பற்றி பேசாமல் வெறும் அரசியல்வாதிகளை பற்றி பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? மக்களோட பிரச்சனையை அரசியல்வாதி பேசலன்னா அதை பற்றி நீங்கள் பேசலாம். பட் மக்களை பற்றியே பேசாமல் அரசியல் கட்சிகளை பற்றியும் அரசியல்வாதிகள் பற்றியும் பேசுறதா இப்போ நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ஆபத்தான போக்காக பார்க்குறேன். ஆளும் தரப்பு வந்து அது இந்தியாவில் இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கட்டும் ஊடகங்களை கைப்பற்றுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஆளும் தரப்பு ஊடகங்களை கைப்பற்றுறதுனால தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒன்று என்னன்னா, ஒரு ஆளும் வர்க்கமோ ஒரு ஆளும் தரப்போ ஒரு கட்சிக்கோ மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை எப்போ ஏற்படும் நினைக்கிறீங்க? சரியா செயல்படலைன்னா என்னால் ஒழுங்காக செயல்பட முடியலன்னா எனக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை வரும். என்னால் ஒழுங்காக செயல்பட முடியுதுன்னா எனக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஒன்று எனக்கு டெமோக்ராட்டிக்கான மைண்ட் செட் இல்லை, சின்ன எதிர்ப்பையும் பொறுத்து கொள்றதுக்கான அந்த பக்குவம் எனக்கு இல்லை. ரெண்டாவது நான் சரியான ஆட்சி பண்ணல, அதனால தான் நான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறேன். என்னோட குளறுபடிகள்லாம் வெளில வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். மீடியா கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னா கிரவுண்டில் நிறையா விஷயங்கள் தப்பாக நடந்துருக்குன்னு அர்த்தம். கிரவுண்டில் எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மீடியா வந்து சரியாக ரோலை ப்ளே பண்ணல, ஆளும் கட்சிக்கோ ஆளும் வர்க்கத்துக்கோ அவங்க வெண்சாமரம் வீசிட்டு இருக்காங்கன்னா அது சீரியஸான ஒரு டேஞ்சர். நிறைய பிரச்சனைகள்லாம் அடியில் பாயில் ஆகிக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். இந்த ஊடகங்கள் பற்றியும் ஊடகவியலாளர்கள் பற்றியும் நிறைய பேசுகிறீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக மாறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனிமேட் நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த ஊடகவியலாளர்கள் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ இந்த ப்ரொஃபஷனுக்குலாம் எந்த வேல்யூ இருக்கிறதா தெரில. நான் நிறைய நேரங்களில் பார்க்குறேன் சாதாரண யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட்லாம் தங்களை சொல்லிக்கிறது இல்லை, ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறது இல்லை. சும்மா ஒரு கேமரா ஒரு மைக்கை வச்சு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஒப்பீனியனை பேசுகிறாங்க. நல்லா ஹானஸ்ட்டாக நல்லா ரிசர்ச் பண்ணி நல்லா பேசுகிறாங்க. ஜேர்னலிஸ்ட்களை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலையை நம்ம எல்லாருமே பண்ணலாம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இலான் மஸ்க் கூட பேசியிருந்தார்ல, வி ஆர் த மீடியான்லாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கையில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது, பேசுறதுக்கான டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது. கேமராலாம் ரொம்ப சீப் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபோன்லேயே இப்போ எல்லாம் இருக்குது, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம கருத்துக்களை ரொம்ப ஈஸியாக நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். எல்லாருமே அந்த வி ஆர் த மீடியான்றதை புரிஞ்சுக்கணும். இனிமேல் ஃபியூச்சரில் போய் மீடியா நீங்கள் உண்மையை பேசுங்க அப்படின்னா அவங்ககிட்டலாம் போய் மல்லு கட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம பார்க்குற விஷயங்களை, நமக்கு தோன்ற விஷயங்களை அவங்க ஒன்று செய்யலைன்னா அந்த விஷயத்த நம்ம செய்யலாம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். பட் அதையும் தாண்டி ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10-15 ரிப்போர்ட்டர்ஸ் சென்னையிலே இருப்பாங்க, பெரிய பெரிய சேனல்ஸுக்கெல்லாம். அதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட்லலாம் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்லமெண்ட்டில் டெல்லியில் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, செக்ரட்டரியேட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த நியூஸ்லாம் கரெக்டாக வந்து சேரணும்னா அதுக்கு பெரிய நிறுவனங்கள் தேவை. அந்த ரோலை நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும். சில முக்கியமான விஷயங்கள் நம்ம அங்கேருந்து வராமல் ஸ்டாப் ஆகும். அதை நம்ம பண்ண முடியாது. பட் அதை தாண்டி நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலுக்கு உட்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம போல்டாக பண்ணணும், நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுக்கு வந்து எந்த டிகிரியும் தேவையில்லை, நமக்கு ஜேர்னலிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே பண்ணலாம், எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே மீடியாவாக மாற ஆரம்பிக்கணும். பெருமழை வெள்ளம் ஏற்பட்ட பிறகு திமுக மேலே நிறைய விமர்சனங்கள் வந்ததுன்னு, இந்த திமுகவுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எப்படி கையாண்டாங்கன்ற விதமாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. இந்த எதிர்ப்புணர்வு 26 தேர்தலில் எதிரொலிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எதிரொலிக்கும். இப்போ இதில் வந்து 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறதா பார்க்குறேன். ஒன்று, இந்த சைக்ளோனால் நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பட் மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மீடியா எல்லாம் சென்னையில் இருக்காங்க, சென்னையை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 டேஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போகிறோம். ஸோ பாதிப்புன்னு பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கு நம்ம மக்கள் வந்து இழப்பை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, தமிழகம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. நம்ம 2000 கோடி ரூபாய் நஷ்டஈடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறோம். நம்ம 2000 கோடி ரூபாய் கேட்டால் அவன் எவ்வளோ கொடுப்பான்னு அவங்களுக்கு தெரியும். ப்ராபப்ளி 200-300 அவங்க கொடுப்பாங்க. நம்ம கேட்குறத அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று என்னென்னா, இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது, கடந்து போகக்கூடாது. இதுக்கான பொறுப்பு அவங்க ஏற்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை என்னன்னா, இது நம்ம உரிமை, அவங்க ஃபைட் பண்ணி வாங்கணும். அந்த வேலையை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும். அந்த வேலையை மீடியாவும் அந்த ப்ரெஷரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே போடணும். இது ஒன்று. சில விமர்சகர்கள்லாம் குறிப்பிடுறாங்கன்னா, இப்போ கருணாநிதியோட சிலை வந்து மாவட்டமாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து பணம் வருது, அதுக்கெல்லாம் நீங்கள் அரசாங்கம்
மத்திய அரசு இருந்து கேட்கணும்னு நீங்கள் விரும்பலையே, பேனாசில் வைக்கிறதுக்கு கேட்கலையேன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் கூட இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணியிருக்கலாம்ல. கரெக்ட் தான். இப்போ வந்து நமக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் சொசைட்டியில் இருக்கும்போது நம்ம எங்கே செலவழிக்கணுமோ பணத்தை அங்கே கரெக்டாக செலவழிக்கணும். ஏன்னா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ பணத்தை வந்து நம்ம கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக செலவழிக்கணும். ரெண்டாவது, நமக்கு நம்ம ஸ்டேட் வந்து ரொம்ப செழிப்பான ஸ்டேட் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏகப்பட்ட பணம் இருக்குது. ஸோ அப்போ பணம் பற்றாக்குறை ஏன் ஏற்படுதுன்னா இங்கே லஞ்சம் ஊழல்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு ரோடு போடணுன்னா ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. ஒரு 5 வருஷம் இருக்கிற வேண்டிய ஒரு தாக்கு பிடிக்க வேண்டிய ஒரு ரோடு 1 வருஷம் தான் வருது. அப்போ நீங்கள் என்ன ஆகுது, வருஷம் வருஷம் ரோடு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ரோடு போட வேண்டியது 5 ரோடு போடுறீங்க. அப்போ உங்களுக்கு செலவு ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரிலாம் செலவாகிறதுனால தான் கவர்மெண்ட்டில் வந்து ஃபினான்ஷியல் டெபிசிட்லாம் இருக்குது ஒன்று. ஸோ அப்படி ஃபினான்ஷியல் டெபிசிட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை எஃபிஷியண்ட்டாக தான் செலவழிக்கணும். மக்களுக்கு தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத இடங்களில் வந்து நீங்கள் அதை செலவு பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஹெவி ரெயின்லாம் வருது, நிறையா தண்ணிலாம் தேங்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வருது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ பரவலாக ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. மழை பெஞ்சா வெள்ளம் வரதானே செய்யும், பாதிப்பு வரதான் செய்யும், இவ்வளோ பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தால் தண்ணி தேங்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், இதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்கோங்க, அதை நானும் ஏற்றுக்கிறேன். பட் இதை நீங்கள் எப்போ சொல்லணும்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வியாக்கியானம்லாம் பேசலாம். இப்போ சிங்கப்பூர்லேயும் தண்ணி தேங்க தான் செய்யுது. ஆனால் சிங்கப்பூரில் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? சிங்கப்பூரில் நான் படித்த ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டான்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒலிம்பிக் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதை விட ஒரு 25-30 டைம்ஸ் பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி. ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ தண்ணியை ஹோல்டு பண்ணுமோ அதை விட 25-30 டைம்ஸ் வந்து அதிகமான வாட்டரை அது ஹோல்ட் பண்ணும். ஸோ மழை நிறைய பெஞ்சுதுன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி வந்து அந்த வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. நமக்கு அப்புறம் லண்டனில் தெரியும், அங்கே ஒரு இந்த ஸ்டீல் பிரிட்ஜும்பாங்க, அது ஏறும், ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல ஃப்ளட் வருதுன்னா இப்பவும் வருது, இப்பயும் தண்ணி தேங்கும். ஸோ ஆனால் இந்த ஃபெசிலிட்டிலாம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவனுக்கு ஃப்ளட் வருதுன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அதே மாதிரி நீங்க இங்கே என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வச்சிருக்கீங்க, அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் என் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுறேன், கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்ன, இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வந்து ப்ராப்பரா பில்ட் பண்ணல. ஏன்னா சென்னையோட ஜியாகிரபி வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஜியாகிரபி, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் கட்டும்போது ரொம்ப ப்ரிசைஸாக, ரொம்ப சயின்டிஃபிக்காக கட்டினா தான் தண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அது வெளியேற்றும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம், ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குதுலாம், தண்ணி தேங்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்கே பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெள்ளம் வருது, தண்ணி வெளில போகிறோன்னு அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எதுவுமே பண்ணாமல் தண்ணி தேங்கி இருக்கு, கேட்டால் தண்ணி தேங்க தானே செய்யும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம கேள்விக்கு இவங்களெல்லாம் உட்படுத்தணும். ரெண்டாவது, தினம் தினம் சொல்கிற விஷயம் என்னென்னா, திராவிட கட்சிகள் நாங்கள் பாருங்கள் யூரோப் மாதிரி வளர்ந்துருக்கோம், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கோம், அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பெரிய செழிப்பாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா வெறுமனே சொல்கிற விஷயம் இல்லை, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை நம்ம இன்ஃப்ராவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே தான் நம்ம கம்பேர் பண்ணணும். சும்மா டேட்டா இல்லாமல் சும்மா பிடிச்ச மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மழை தண்ணி நமக்கு தேங்குது, அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, அதை கம்பேர் பண்ணணும். அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம நிறைய பில் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. 26 தேர்தலில் இது எதிரொலிக்கும்னு நீங்க சொல்ல? கண்டிப்பா எதிரொலிக்கும். இது டைரக்டா எதிரொலிக்கும்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு, வேற நிறைய இஷ்யூஸும் மக்கள் பேசிட்டு இருக்காங்க, மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாள் ஆக ஆக இந்த கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, 26 தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமானாலும் திமுகவை வீழ்த்துற அளவுக்கு அதிகமாகுமான்னு எனக்கு தெரியல. அது காரணம் என்னன்னா, இப்ப திமுகவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சிகள் இல்லை. திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் ஸ்பிளிட் ஆகுது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகுது. பிஜேபி, அப்புறம் ஏடிஎம்கே, என்டிகே, அப்புறம் புதுசாக டிவிகே, இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸோ டிஎம்கே வீக்காக இருந்தாலும், டிஎம்கேக்கு எதிரான நிறைய அதிருப்தி இருந்தாலும் டிஎம்கேவை வீழ்த்த முடியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகிறதுனால திருப்பி பவருக்கு வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுதான் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். பட் டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காகலாம் இல்லை, டிஎம்கே வீக்காக தான் இருக்காங்க, ஆர்கனைசேஷனாகவும் வீக்காக தான் இருக்காங்க, பொலிட்டிக்கலாகவும் வீக்காக தான் இருக்காங்க, அவங்க ஓட் ஷேரும் கம்மியாகிட்டு தான் இருக்குது, ப்ளஸ் அவங்க ஆர்கனைசேஷனும் வீக்காக தான் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க இந்த பிரச்சனை இருக்கனால கண்டினியூஸாக பவருக்கு வந்துட்டு இருக்காங்க. திமுகவுடைய தலைமை என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள் கொண்ட ஒரு தலைமை. ஏற்கனவே நீங்கள் பேசின மாதிரி அண்ணா இருந்தார், கருணாநிதி இருந்தார், இப்போ வந்து ஸ்டாலின் இருக்கார். இதை பின்னாடி ஃப்யூச்சரில் வரக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி தாங்குவாரா, தாக்கு பிடிப்பாரான்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கல.
அதான் நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, எலெக்ஷன் ரீதியாகவும் திமுக வந்து அவங்களோட ஓட் ஷேரை இழந்துக்கிட்டே இருக்காங்க. 2வது, இன்டர்னலாகவும் திமுகவோட கட்சி பார்த்தோன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கு. ஸோ நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது திமுகவுக்கு அன்னைக்கு இருந்த லீடர்ஷிப் வந்து இன்னைக்கு திமுகவில் இல்லை. கருணாநிதி அவர்கள் போலேயோ, அண்ணா அவர்கள் போலேயோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான லீடர்ஸ்லாம் இன்னைக்கு இல்லை. அதே போல் திமுகவுக்கு செகண்டரி லீடர்ஸும் நல்லா ஸ்ட்ராங்கான நிறைய லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவில் லீடர்ஷிப் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. இப்போ கருணாநிதி அவர்கள் ஏன் ஸ்ட்ராங்கான லீடராக இருந்தார்னா, அவர் கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேலே முன்னேறி அவர் அந்த பவரை கேப்சர் பண்ணுறார். ஸோ அந்த பவருக்கு வரதுக்கு முன்னாடி அவர் முதல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனாக மாறணும். ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த பவரை கைப்பற்றி அந்த பவரில் வந்து உட்கார்றாரு. அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இந்த ரூட்ல டிராவல் பண்ணி இவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ரூட் இருக்கணும். அப்பதான் அந்த ரூட் வழியா நீங்க வந்தாதான் அந்த பவருக்கு நீங்க தகுதியான ஆளா மாறுவீங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருப்பீங்க. யாரும் வந்து எல்லாராலையும் அந்த ரூட்ல மேலே ஏறி போயிட முடியாது. கருணாநிதி பயணம் பண்ண அந்த பாதையில எல்லாராலையும் போயிட முடியாது. கஷ்டமான ஒரு பாதை. ஸோ இப்போ உதயநிதி அவர்களுக்கு எல்லாம் ஈஸியாக அவர் கையில் வந்து விழுது. ஸோ அப்போ அவர் டெஃபினட்டாக ஸ்ட்ராங்கான லீடராக இருக்க மாட்டார். ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்னா நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். களத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கீழே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போராடும் போது தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. இப்போ நம்மளும் அப்படி தானே, எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிவி சேனலில் ஒரு சிஇஓ போஸ்ட் கொடுத்தா நம்ம ஒழுங்கான லீடராக இருக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருந்து கஷ்டப்பட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும். ஸ்லோவாக கஷ்டப்பட்டு முன்னேறணும். அப்போ தான் நம்ம ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களோட தேவை என்னன்னு நமக்கு புரியும். கரெக்டான ஒரு ஆளை பார்த்தா இவன் வேலைக்கு கரெக்டாக இருப்பான், இவன் வேலைக்கு ஆக மாட்டான், அதெல்லாம் எப்போ புரிஞ்சுப்போம்? நம்ம கீழே டிராவல் பண்ணி ஆகும்போது நிறைய ஆட்களை சந்திப்போம். அதெல்லாம் அங்கிருந்து தான் புரிஞ்சுக்கிறது. எம்ஜிஆருக்கு, கருணாநிதி அவர்களுக்கும் அந்த டேலண்ட்லாம் உண்டு. ஸோ இன்னைக்கு திமுகவில் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை. உதயநிதி அவர்கள் 3rd ஜென்ரேஷன் லீடர். ஆமாம். ஸோ 3rd ஜென்ரேஷன் லீடர்னா உங்களுக்கு மக்களோட கனெக்டிவிட்டி எவ்வளோ இருக்கும்? நீங்கள் வந்து மேலேயே இருந்து பழகிட்டீங்க. மக்களோடலாம் பெருசாக உங்களுக்கு மிங்கிள்லாம் ஆக முடியாது. ஸோ மக்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய ஒரு கேப் இருக்குது. இது செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கும் பொருந்தும். இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய செகண்டரி லெவல் லீடர்ஸுமே அவங்களோட பசங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கும் இந்த லாஜிக் பொருந்தும். அவங்களும் ஸ்ட்ராங்கான லீடர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, வீக் லீடர்ஸ் மேலே இருக்காங்க. வீக் லீடர்ஸ் மேலே இருக்கும்போது அவங்களால மக்களை கூட்டுறது திரட்டுறதுலாம் சிக்கல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு 1000 ரூபா கொடுங்க, கொடுத்து எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வைங்க. ஏன்னா என் பேச்சை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. ஸோ அப்போ நான் ஆட்டில் வந்து காசு கொடுத்து உள்ளே கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன, அது மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும். நான் பேசுகிற விஷயங்கள், நான் செய்கிற விஷயங்கள்லாம் ஆவரேஜான விஷயங்களா இருந்தாலும் அது ஆஹா ஓஹோ நீங்கள் சூப்பராக செயல்படுறீங்க தலைவரேன்னு சொல்கிறதுக்கு மீடியா எனக்கு வேணும். ஸோ அந்த மீடியாவையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ப்ளஸ் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக இல்லாமல் இருக்கிறனால எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட தெரியாது. அரசியல் ரீதியாக காய்கள் எப்படி நகர்த்தணும்னு எனக்கு தெரியாது. அதை எனக்கு சொல்லி தரதுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் உள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு சில 100 கோடிகள் நான் கொடுப்பேன். ஸோ இப்படி பணத்தை வச்சு தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட டேலண்ட்டை வச்சோ என்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணியோ விஷயங்களை பண்ணல. ஸோ இப்போ அவள் பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து அவங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை, ஸ்ட்ராங்கான கேடர் பேஸும் இல்லை. ஸோ வீக்கான லீடர்ஸ் மேலே இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்கான கேடர்ஸ் கீழே இருக்க மாட்டாங்க. ஸோ கீழே கேடர் பேஸும் அதனால வீக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு. இப்போ மேபி அவங்க எலெக்ஷன்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கலாம், பட் லாங் ரன்ல பெரிய ஆபத்து தான் அவங்களுக்கு. ஃபியூச்சர் லீடர்ஸ் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சீமானா இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்களில் யாருக்கு வந்து லீடருக்கான கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒவ்வொரு லீடர்ஸாக நம்ம எடுப்போம். இந்த 4 பேரில் இந்த ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. இப்போ உதயநிதி அவர்களோட ரோல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். அவரை பொறுத்தளவில் கருணாநிதி அவர்கள் கையிலேருந்து அதிகாரம் ஸ்டாலின் அவர்களுக்கு போகுது. ஸ்டாலின் அவர்கள் கையிலேருந்து அதிகாரம் வந்து உதயநிதி அவர்கள் கைக்கு வரப்போகுது. ஸோ இப்போ உதயநிதி அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக அப்படின்ற அந்த கட்சியை பலமாக வச்சுக்கணும், எலெக்ஷனில் ஜெயிக்கணும். இதுதான் உதயநிதி அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ ஏற்கனவே கட்சி ஸ்ட்ராங்காக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பவரில் தான் இருக்காங்க. இந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். அதுதான் உதயநிதி அவர்களோட வேலை. இதை அவர்னால செய்ய முடியுமா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ திமுக எப்பவுமே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ன்றது ஸ்தாபனம். திமுகன்றது ஒரு ஸ்தாபனம் நாட்கள் ஆக பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இப்போ திமுகவுக்கும் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உதயநிதியை பொறுத்தளவில் அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவரோட வேலை. பட் எனக்கு தெரிஞ்சு
திமுக எப்படியும் போக போக வீக் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். மக்களோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து திமுகவுக்கு கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ வெறும் பணத்தை மட்டுமே நம்பி நீங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது, அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இது வந்து உதயநிதி அவர்களோட லீடர்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். பட் மீதி இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, விஜய் அவர்களா இருக்கலாம், சீமான் அவர்களா இருக்கலாம், அண்ணாமலை அவர்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேராலையும் ஒரு மாற்றா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் அவர்களை பொறுத்தளவுல நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு சித்தாந்தம் இல்லை. தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படின்றது சித்தாந்தம் கிடையாது. தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற. ஸோ நீங்க அது ரெண்டையும் சேர்த்து போட்டீங்கனாலே உங்களுக்கு சித்தாந்தம் இல்லை. உங்க கையில சித்தாந்தம் இல்லைன்னா எங்க போறோம் அப்படின்ற டைரக்ஷன் உங்களுக்கு இல்லை, எங்க போறோன்றது தெரியல. ஸோ நீங்க எங்கேயும் போய் சேர மாட்டீங்க. எங்க போறோன்றது தெரிஞ்சாதான் நீங்க கர்நாடக இடத்துக்கு போய் சேருவீங்க. ஸோ விஜய் அவர்கள் அந்த வகையில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாரு, கொஞ்சம் ஓட்ஸ்லாம் வாங்குவாரு. அதுக்கப்புறம் அவரால் ஹோல்ட் பண்ண முடியாது, பெரிய தூரம் போக மாட்டார். அடுத்து அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பிகெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, அவரு ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவர் இங்க இருக்காரு. ஸோ பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா 60ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு வந்து நேஷனல் பார்ட்டியை மீறி அவங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் பவர்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் இனிமேல் பழையபடி ஒரு நேஷனல் பார்ட்டி கைக்கு தமிழ்நாடு போகுமானா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுக்கான உதாரணம் என்னன்னா, இப்போ பஞ்சாப் எடுத்துக்கலாம், காஷ்மீர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஏரியாஸ்குள்ளெல்லாம் பிஜேபியால பெனிட்ரேட்டே பண்ண முடியல. ஒரு கட்சியால எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த கட்சி பார்த்தோன்னா பிஜேபினா அந்த கட்சி மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான ஒரு கட்சியாக தான் அது டெவலப் ஆகி உருவாகி வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சினால எல்லா ஸ்டேட்ஸுக்குள்ளேயுமே பெனிட்ரேட் பண்ண முடியாது. இப்போ பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம்னா, பஞ்சாப்ல பிஜேபிக்கும் அகாலிதளுக்கும் ஒரு நீண்ட நெடிய கூட்டணி இருந்தது. ரொம்ப நீளமான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருந்தது. பட் ஒரு பாயிண்ட்ல ஃபார்ம் லாஸ்ன்னு வருது. ஃபார்ம் லாஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய என்டையர் பாப்புலேஷன் பிஜேபிக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அகாலிதளுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த கூட்டணியில் கண்டினியூவான அகாலிதள் காலி. ஸோ அகாலிதள் வந்து ஒரு வழியே இல்லாமல் வெளில வராங்க. அதே மாதிரி காஷ்மீர்லையும் பிஜேபி ஸ்டார்டிங்கில் 2014 அவங்க பவருக்கு வந்ததுக்கப்புறம் காஷ்மீரில் உள்ள நம்ம ஸ்ட்ராங்காக உள்ள வந்து நம்ம கைக்குள்ள காஷ்மீரை கொண்டு வரணும்னு நிறைய முயற்சி பண்ணாங்க. பிடிபியோடலாம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காஷ்மீரில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் ஏற்படுது. அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரும்போது மக்கள் பிடிபி மேலே நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. பிடிபி அப்புறம் பிஜேபி மேலே ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறான். ஸோ பிஜேபி பிடிபி அலைன்ஸ் பார்த்தோம்னா பட்டுன்னு பிரேக் ஆகுது. ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, பஞ்சாபுக்கு தனியான பிரத்யேக அரசியல் நலன் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு யூனிக்கான கேரக்டர் இருக்கு, அவங்களுக்கு யூனிக்கான தேவைகள் இருக்கு. காஷ்மீரில் இருக்க மக்களுக்கும் அதே மாதிரி யூனிக்கான தேவைகள்லாம் இருக்கு. அதை பிஜேபியால பூர்த்தி பண்ண முடியாது. பிஜேபிக்காரன் யூபி மக்களுக்கு தேவையான அரசியலை கையில் எடுக்கும்போது அது பேக் ஃபயர் ஆகுது. பஞ்சாப்ல பேக் ஃபயர் ஆகுது. யூபி மக்கள் ஏத்துக்கிறாங்க ஃபார்முலாஸை, பஞ்சாப்ல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான பாலிசியை பிஜேபினால கையில் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லை மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களுக்குலாம் வந்து பிஜேபியால ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்டா நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட 4 கார்னர்ஸ், காஷ்மீர், பஞ்சாப், நார்த் ஈஸ்ட், அப்புறம் தமிழ்நாடு, இந்தியாவோட 4 கார்னர்ஸ் பார்த்தோம்னா பிஜேபி பெனிட்ரேட் ஆகுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் யூனிக்கான மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்கு. இவங்களுக்கு யூனிக்கான கல்ச்சர், ட்ரெடிஷன், ஹிஸ்டரி எல்லாமே இருக்கு. இந்த பகுதிக்குள்ள அவங்களுக்கு வர முடியல. அது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிரத்யேக அரசியல் தேவைகள், பொருளாதார தேவைகள் அதெல்லாம் இருக்கு. நீங்க யூபி காரனை டார்கெட் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா அது தமிழ்நாட்டில் பஞ்சாப்லாம் பேக் ஃபயர் ஆயிரும். நீங்க தமிழ்நாட்டுக்காரனை ஃபோக்கஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா அது யூபியில் பேக் ஃபயர் ஆகும். ஸோ பிஜேபி காரன் யாரை ஃபோக்கஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணுவான்? நார்த் இந்தியன் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுவான். ஸோ நேச்சுரலாகவே அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள வர முடியாது. அண்ணாமலை என்னதான் டேலண்டான ஆளாக இருந்தாலும் அவர்னால இந்த பிரச்சனைகள்லாம் பிஜேபியில் இருக்கிறனால தமிழ்நாட்டுக்குள்ள பெருசா வர முடியாது. அடுத்தது கடைசியா சீமான் அவர்களை பொறுத்தளவில் அவங்களோட என்டிகேயோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா ஐடியாலஜி. தமிழ் தேசிய ஐடியாலஜி கையில் எடுக்கிறாங்க. அவங்க 2010ல இருந்தே ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. எந்த ஒரு கட்சியோடய அவங்க கூட்டணி வைக்கல, திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கல. ஸ்ட்ராங்காக அவங்களோட பாதையில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃப்யூச்சரில் ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா திராவிட கட்சிகள் வீக் ஆகிட்டே இருக்காங்க, அது நம்ம கண்கூடா தெரியுது. திராவிடம் அல்லாத மற்ற கட்சிகள் பார்த்தோம்னா ஸ்லோவாக அவங்களோட மார்க்கெட் ஷேரை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க திராவிட கட்சிகளை வீழ்த்தி தான் ஆகணும். ரிப்ளேஸ் பண்ணுறது யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னது போல் விஜயாலையும் பிஜேபியாலையும் அது முடியாது. ஸோ பாக்கி இருக்கிறது என்டிகே மட்டும்தான் இருக்காங்க. ஸோ என்டிகே இப்போ அதிகாரத்தை கைப்பற்றிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதை நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஜோஷியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் நம்ம கிளியராக சொல்லலாம், தமிழ் தேசியம் டெஃபினட்டாக திராவிடத்தை வீழ்த்தும்.
ஸோ நாம் தமிழர் கட்சி இப்போ அவங்க போகிற ரூட்டில் கரெக்டாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக அவங்க ஸ்டெடியாக பயணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. திராவிடத்தை வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. இல்லை காம்ப்ரமைஸ் ஆகுறாங்கன்னா வேற ஏதோ ஒரு தமிழ் தேசிய கட்சி அந்த வேலையை பார்க்கும். அதுதான் நான் கேட்க வர்றது தான், கட்சியாக இல்லாமல் நீங்கள் சொல்கிறது ஐடியாலஜிக்கல் படி தேசியத்தை வீழ்த்த திராவிடம் வந்தது போல் இப்போ திராவிடத்தை வீழ்த்த தமிழ் தேசியத்தால் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கரெக்ட். அது தமிழ் தேசியத்தால் முடியுன்றதை விட தமிழ் மக்களால் முடியுன்றதான் வேலை. தேசியத்தை வீழ்த்த திராவிடம் ஏன் உள்ள வந்தது? ஸோ தமிழருக்கு தனி நலன் இருக்கு, அந்த நலன் நம்ம பாதுகாக்கணும். அந்த நலனை தமிழர் நலனை தேசிய கட்சிகள் பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ திராவிட கட்சிகள் இங்கே ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ திராவிட கட்சிகளுக்கு இங்கே ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நீங்க கரெக்டாக பண்ணணும். அப்பதான் மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ திமுக அந்த வேலையை பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3.5 years பார்த்தோம்னா திமுக பிஜேபிக்கு எதிராக எதுவும் பண்ணலையே. பவருக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க பிஜேபி அப்படி எதிர்ப்போம் இப்படி எதிர்ப்போம்னாங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் எதிர்க்கல. இப்ப நீட்டுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்க? பெருசா டிஎம்கே பெருசா எதுவும் பண்ணல. எழுத்தெல்லாம் வாங்கினாங்க. நான் சொல்றேனே 3.5 வருஷம் ஆச்சு. நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா Day 1 நாங்க அதை விளக்கு வாங்கிடுவோம் நீங்க சொன்னீங்க. ஸோ முதல்ல நீங்க விளக்கம் கொடுக்கணும், என்ன ஆச்சு, ஏன் உங்களால செய்ய முடியலன்ற ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். ஏன்னா நீங்க மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, முதல் கையெழுத்து அதான் சொல்லியிருக்கீங்க. பட் அது நடக்கல. ஸோ ஏன் நடக்கலன்னு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீட் ஸ்கேம் நடந்தது இல்ல, ஆல் இண்டியா லெவல்ல பார்த்தோம்னா நீட்டை ஏத்துக்கக்கூடிய மாநிலங்கள் கூட நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. ராஜஸ்தான்ல அசோக் கெஹ்லோட் தலைமையில பெரிய போராட்டங்கள் நடக்குது. இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் பார்ட்டி பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. ராஜஸ்தான்லாம் பவர்ஃபுல்லான பெரிய போராட்டங்கள் நடக்குது. ஆம் ஆத்மி கட்சி போராட்டம் நடத்துறாங்க. இவங்கெல்லாம் நீட்டை ஏத்துக்கக்கூடிய கட்சிகள் இவங்கெல்லாம். ஸோ நீட்டை ஏத்துக்கக்கூடிய இந்த கட்சிகள்லாம் இந்தியா ஃபுல்லா போராட்டம் பண்ணும்போது நீட்டை எதிர்க்கக்கூடிய திமுக என்ன பண்ணிருக்கணும்? அவங்க தான் முன்னிருந்து இந்த போராட்டத்தை நடத்திருக்கணும்ல. அந்த கட்சிகளை லீட் பண்ணிருக்கணும். மாணவர்கள் போராடுறாங்க, அந்த மாணவர்கள் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் தமிழ்நாட்டில். அது ரைட்டு, அது பண்ணிருக்கூடாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? திமுக கிரவுண்ட்ல இறங்கி போராடி இருக்கணும். நீங்க நீட்டை எதிர்க்கக்கூடிய ஆளு, நீட்டே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆளு. காங்கிரஸ்காரன் எனக்கு நீட் வேணும், பட் நீட் ஸ்கேம் தான் எனக்கு பிரச்சனை, நீட்ல முறைகேடு கூடாதுன்னு தான் அவனுக்கு பிரச்சனை. பட் நீங்க நீட்டை எதிர்க்கக்கூடிய ஆள். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த மாணவர்களை அடக்கக்கூடாது, அந்த மாணவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு போகணும். நீங்க கிரவுண்டுக்கு வரணும், வந்து பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திருக்கணும், மற்ற மாநிலங்களை நீங்க லீட் பண்ணிருக்கணும். பட் இங்க திமுக அந்த டைம்ல வந்து நீட் ஸ்கேம் நடக்கும்போது குவைட்டா இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு எதிராக அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யலை. தமிழர் நலனை அவங்க பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டியில் எங்களுக்கு பணம் வரலான்றீங்க, அப்போ அதை சண்டை போட்டு வாங்க வேண்டியது உங்கள் கடமை. அப்புறம் டெவல்யூஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, நீங்க தான் சொல்றீங்க. நம்ம வந்து ₹1 செலவு பண்ணா நமக்கு ₹2.5 ₹3 தான் வருது அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த 3 வருஷத்துல? இது நான் எதுவுமே சொல்ல, தங்கம் தென்னரசு சொன்ன விஷயம். ஸோ பட் அதுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பெருசா எதுவும் பண்ணல. ஸோ நீங்க முக்கியமான இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவும் பண்ணாம அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா தமிழர் நலன் எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கு. தமிழ் மக்களும் தமிழ்நாடும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இழந்துகிட்டே இருக்காங்க. தமிழ் மக்கள் கையில இருந்து பணம் வந்து போய்கிட்டு இருக்கு, வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, உரிமைகள் போய்கிட்டு இருக்கு. அப்போ உங்க வேலையை நீங்க சரியா செய்யணும்னா தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த வேலையை செய்யறதுக்கு ஏற்ற இன்னொரு கட்சியை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு தமிழ் தேசியம் ஸ்ட்ராங் ஆகுது. திமுகவும் அதிமுகவும் அவங்க கடமையை சரியா செய்யாதனாலதான் தமிழ் தேசிய கட்சி பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆகுது. 1%ல இருந்து 8% ஆயிடுச்சு. ஸோ இதுதான் விஷயம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் இந்த நாட்டில் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மக்களும் அப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம பேச வரோம். அப்படி இருக்கிறப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஊடகங்கள் அவங்கள காட்டலை. அப்போது அவங்க வந்து சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சோசியல் மீடியா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்தது. ஆனால் அதே சோசியல் மீடியா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகுது. சீமான் அவர்கள் அதிகமாக விமர்சிக்கப்படுறாரு இந்த சோசியல் மீடியாவால் தான் நம்ம பார்க்கலாமா? சோஷியல் மீடியா வந்து எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ திமுகவை பார்த்தோம்னா பிரிண்ட் மீடியாவை எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணாங்க. திமுகன்றதை விட திராவிட அமைப்புகள் பார்த்தோம்னா அவங்க 30s இருந்து அவங்க பிரிண்ட் மீடியாவை நல்லா எஃபெக்டிவாக 30s 40s எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதை நல்ல எழுத்தாளர்கள்லாம் இருந்தாங்க, நல்ல பேச்சாளர்கள்லாம் சேர்ந்து தான் பவரை பிடிக்கிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் இந்த 8 years 2016 நாம் தமிழர் கட்சி நல்லா க்ரோ ஆகுறாங்க. இந்த பீரியட்ல தான் சோஷியல் மீடியாவும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுது. ஸோ ஏதோ ஒரு வகையில் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவும் டெஃபினட்டாக நாம் தமிழர் கட்சியோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவங்களோட நரேட்டிவ் அவங்க கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. மற்ற கட்சிகள் நிறைய பணத்தெல்லாம் செலவு பண்ணி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கேம்பெயின்ஸ்லாம் ரன் பண்ணாலும் அதை நாம் தமிழர் கட்சி முறியடிச்சிருவாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய கண்ட்ரோல்லாம் கிடையாது, ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் அது.
அங்கிருந்து ஒருத்தர் வராருன்னா நீங்களும் இங்கிருந்து அதுக்கு பதிலடிலாம் கொடுக்கலாம். ஸோ அந்த களத்துல வந்து அந்த களம் வந்து சோஷியல் மீடியா களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அட்வான்டேஜஸாக தான் இருக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பிரச்சனை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்தது போல தேவையில்லாத இஷ்யூஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஹோல் இருக்காது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இன்னும் பெரிய ரோல் இருக்கு. அவங்க பலவீனப்பட்டாங்க, பட் இன்னைக்கும் அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்கு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு இஷ்யூ எடுத்து ரொம்ப பேசுறாங்கன்னு வச்சுப்போம். மற்ற சோஷியல் மீடியா என்ன யோசிப்பாங்கன்னா இதுதான் பெரிய நியூஸ் போல அவங்களே நினைச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பேசிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளும் அதான் இஷ்யூ போல நம்மளும் அது பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஸோ இன்னும் இந்த நரேட்டிவை செட் பண்ணுறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில் தான் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை தான் நாம் தமிழர் கட்சிக்கு. சோஷியல் மீடியா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவதூறுகள்லாம் பரப்புனாலும் அதை முறியடிச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்த ஒரு ஆளாக இறக்கி விடப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சி சார்ந்து பேசப்படுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வருண்குமார் அவர்களுடைய இந்த சண்டை முதல்ல ஆரம்பிச்சது வேற இடம் ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ வந்து முத்தி அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்குதோன்றது நம்ம பார்க்குறோம். அவர் வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறப்போ சொல்கிறாரு பிரிவினைவாத கட்சி அதை கண்காணிக்கணுன்ற அளவுக்கு போகுது. அப்போ அதான் இப்போ வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே போக வேண்டாம். பட் ஒரு விஷயம் என்னென்னா அவர் கொஞ்சம் அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி போகிறாரோ. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர். ஸோ அவருக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதை மீறி கொஞ்சம் போகிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் ட்விட்டரில் வாக்குவாதம்லாம் நடக்குது. அந்த சண்டை ஒன்று போகுது ட்விட்டரில். ஸோ அப்போவுமே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா வருண்குமார் அவர்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாமல் ஒரு அரசு அதிகாரி மாதிரி செயல்படாமல் அதை மீறி கொஞ்சம் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் ஒன்று சண்டிகரில் பேசினார் நினைக்கிறேன்ல. சண்டிகரில் பேசும்போது சாவனிசம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஒரு சாவனிஸ்ட் அமைப்பு அப்படின்ற மாதிரி பேசுறாரு நினைக்கிறேன். சாவனிஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்டிட்டியோட கூறுகள் இருக்கு, எலிமெண்ட்ஸ் இருக்கு இப்படிலாம் பேசுறாரு. ஆமா, ஏன்னா இப்போ யூஸ்வலா சாவனிஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னா மற்றவங்களை விட நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான். இப்போ மேல் சாவனிஸ்ட்னா ஆண்கள் பெண்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரிலாம் தமிழர்கள்லாம் மற்றவங்களோட சிறந்தவர்கள் நாங்கள் தான் பெரிய டாமினண்டான ஆட்கள்லாம் சொன்ன மாதிரி தெரில. ஸோ அதை ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது அவரோட அப்ரோச் இருக்கு இல்லையா, என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தை அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால இந்த கட்சி மோசம்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப குறுகிய பார்வையிலிருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேட்டாஸோட நீங்கள் பேசலாம். இப்போ நான் வந்து என்ன வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு கட்சி என்ன பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் அந்த கட்சி வந்து நான் அந்த கட்சியை வேற மாதிரி பிராண்ட் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகளும் சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக பேசுகிற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் மேபி என்டிகே ஆட்களும் பேசலாம். அப்படி இன்கேஸ் அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, அவங்க மேலே கரெக்டாக நடவடிக்கை எடுங்க. பட் அதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. என்டிகே ஆட்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்களையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆபாசமாக பேசுகிறாங்களோ எல்லாவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அதை யாரும் கேட்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் தலைமையும் அதை வந்து கேட்க மாட்டாங்க. பட் குறிப்பாக இந்த ஒரு கட்சி மட்டும் அவங்க ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது தவறான ஒரு பார்வையாக பார்க்குறாரு. அவர் என்னன்னா பர்சனலாக எடுத்துக்கிறார். என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, என்ன அவங்க குறி வைக்கிறாங்க, அதனால இந்த கட்சி மட்டும் இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயமா படல. ரெண்டாவது அவர் சொல்கிற இன்னொரு விஷயமுமே கூட பார்த்தோன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்காங்கன்றாரு. அதெல்லாம் ஏன் அவர் நெகட்டிவாக பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அது இப்போ தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. தமிழ் தேசிய சித்தாந்தம் அந்த மக்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ நேச்சுரலாக தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தேசிய கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அது ஒன்றும் பெரிய குத்தமாக எனக்கு தெரியல. அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா திஸ் பார்ட்டி ஹேஸ் பிரசன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ரூட்ஸ் ஏன் வேர்கள் இருந்தாலும் தெரியும். ஏன்னா தமிழர்கள் எல்லா மாநிலத்தையும் எல்லா நாடுகளிலும் இருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் ஒரு பிரிவினைவாதமாக கற்பிக்க பார்க்குறாரு. எதை வச்சுன்னா எல்டிடியோட கூறுகள் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வெளியே இருக்கிற உறவுகள் வேர்கள் எல்லாருமே வந்து எல்டிடியோட மெம்பர்ஸ்ன்னு கற்பிக்க விரும்புகிறாரு. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அவங்க வந்து 8% ஓட்ஸை வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு ஃப்ரிஞ்ச் பார்ட்டி கிடையாது. 8% ஓட்ஸ்னா 30 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினைவாத கட்சின்னு நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த மக்களை பிரிவினைவாதிகள்னு நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரிஞ்ச் பார்ட்டியை சொல்லலாம். ஒரு 10 பேர் இருக்கான், எதையாவது மண்டக பண்ணிட்டு இருக்கான்னு நீங்கள் அவனை சொல்லலாம். இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்கள் இதை வந்து ஒரு பிரிவினைவாத கட்சின்னு சொல்கிறது எனக்கு என்னமோ ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை. ரெண்டாவது, அப்படி அது ஒரு பிரிவினைவாத கட்சியாக இருக்குன்னா அதை முடிவு பண்ண வேண்டியது யாரு?
இப்போ பிஎஃப்ஐன்னு ஒரு அமைப்பு இருந்தது கேரளா, அந்த கட்சியை வந்து அந்த அமைப்பை வந்து பேன் பண்ணுறாங்க. யூஏபிஏ ஆக்ட் யூஸ் பண்ணி அந்த கட்சியை பேன் பண்ணுறாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம், பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பை வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த முடிவை எடுக்க வேண்டியது யார்? ஸோ அவங்க தேசத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அது மத்திய அரசு அந்த தேவையான விஷயங்களை அவங்க பண்ணணும். பட் நம்ம எப்படி அந்த முடிவுக்கு வரலாம்? ஒரு அரசு அதிகாரி எப்படி அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகலாம்? ஏன்னா ஒரு அரசு அதிகாரியோட முக்கியமான ஒரு டியூட்டி என்னன்னா, அவர் பொலிட்டிக்கலாக இருக்கணும். அவர் வந்து அரசியல் சார்பு நிலை எடுக்கக்கூடாது. பொலிட்டிக்கலாக இந்த கட்சியை அப்போஸ் பண்ணவும் முடியாது, ஒரு கட்சியை ஆதரிக்கவும் முடியாது. அவர் வந்து ஒரு சமமாக எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். சமீப நாட்களாக வந்து நீங்கள் ஊடகங்கள் பற்றியில் பேசி வரீங்க. இதில் வந்து நீங்கள் நாம் தமிழருக்கு ஆதரவான கருத்துக்கள்னோ இல்லை உண்மையான கருத்துக்கள்னோ நீங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறீங்க. இதன் மூலயமா நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாம் தமிழருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் கொண்டாடப்படுறீங்கன்றதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? அது எனக்கு தெரில, மேபி தெரில. கொண்டாடலாம் படுற அளவுக்கு ஒன்றும் நம்ம பெருசாக பண்ணல. அதனால அதுக்கு அதெல்லாம் இருக்காது. விரும்பி வந்து திரும்ப திரும்ப பார்க்குறாங்க, இல்லை திரும்ப திரும்ப வந்து பாராட்டி பேசுகிறாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் விமர்சகர்கள் மத்தியில் இவர் வந்து உண்மையான நியாயமான கருத்துக்களை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்படி பண்ணால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கொஞ்சம் நான் என்னோட ஸ்டாண்டை கொஞ்சம் மாற்றிருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக நான் நிறைய முக்கியமான பத்திரிகையாளர்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நமக்கு கைட் பண்ணுறது நிறைய சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் உண்டு. அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து மென்டர்ஸ் மாதிரி இருந்து நம்ம கைட் பண்ணுற ஆட்கள்லாம் உண்டு. அவங்கெல்லாம் எப்பவும் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா நம்ம அந்த கட்சியை அப்போஸ் பண்ணணும். நாளைக்கே இன்னொரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த கட்சி அப்போஸ் பண்ணணும்னா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக அவங்க ஒரு தவறு பண்ணும்போது ஒரு ஊடகவியலாளரை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். நேற்று அதிமுக இருக்கும்போது நம்ம அந்த வேலையை தான் பார்த்தோம். அதிமுகவை நோக்கி நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் அதே வேலையை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ திமுகவை நோக்கி நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன ஒரு யோசனைன்றதோட ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ போன தடவை நம்ம அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், இந்த தடவை திமுக கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் திருப்பி அதிமுக வந்து அவனை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், திருப்பி திமுக வந்து அவனை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இப்படியே சுற்றி போய்கிட்டே இருக்கும். அதை தாண்டி நம்ம மக்களுக்கு ஒரு டைரக்ஷனையும் காட்டணும். திமுக விமர்சிப்போம், அதிமுக விமர்சிப்போம், அதை தாண்டி நீங்க இந்த டைரக்ஷன்ல போங்க. ஏன்னா இப்ப இந்த திராவிடன் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு தடவை திமுக வந்து அடுத்த தடவை அதிமுக, அப்புறம் மாத்தி மாத்தி அவங்களே வருவாங்க. இது ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுது. இந்த ஸ்டேட்டஸ் கோவை நம்ம பிரேக் பண்ணணும். இந்த திராவிட கட்சிகளை தாண்டி நீங்க வேற ஒரு டைரக்ஷன்ல போங்க அப்படின்ற அந்த டைரக்ஷனையும் நம்ம மக்களுக்கு பாயிண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு கொஞ்சம் ரீசெண்டா ஏற்பட்டிருக்கு. அது காரணம் என்னன்னா, திராவிட கட்சிகளோட போதாமை தான். அவங்க நிறைய இடத்துல இப்ப கோட்டை விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேவையும் ஏற்படுது. ஸோ அந்த வகையில் நம்ம வெறுமனே பவர்ல இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சிக்கிறது அப்படின்றத தாண்டி ஒரு லாங் டேர்மா இந்த டைரக்ஷன்ல நம்ம மக்களை கை காட்டி விட்டா கரெக்டா இருக்கும். இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நம்ம சொல்ல போறது இல்லை. ஒரு ஐடியாலஜிக்கலா வேற ஒரு டைரக்ஷன்ல நம்ம கொண்டு போனா கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பெண்டு வந்து மேபி தெரியலாம். என்டிகே இன் ப்ரெஷர்னு சொல்லிட்டு சிலர் விமர்சிக்கிறாங்க. அதாவது நாம் தமிழ் கட்சி வந்து அழுத்தத்தில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்து இப்போது அந்த வாக்குகளை நிரூபித்து அவங்க அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறமா நிறைய அழுத்தத்தை சந்திக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவதூறுகள் பரப்புறதா இருக்கட்டும், அல்லது சின்னங்கள் பறிக்கப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது விமர்சனங்கள் ஏற்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்பவும் எப்படின்னா, ரெண்டு வகையான அழுத்தங்கள். ஒரு அழுத்தம் எப்படின்னா, இப்போ டிஎம்டிகேக்கு எம்டிஎம்கேக்குலாம் ஒரு விதமான அழுத்தம். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அந்த கட்சி வீக் ஆகிட்டே இருக்கு. வீக்காக நம்ம தொண்டர்களை ஹோல்டு பண்ணி வைக்கணும், நம்ம வாக்காளர்களை ஹோல்டு பண்ணி வைக்கணும், நம்ம கட்சியை பலப்படுத்தணும், அந்த தேவையெல்லாம் இருக்கும். ஸோ அது ஒரு வகையான அழுத்தம். நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அழுத்தம் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் என்னன்னா, நீங்க வீக்கானாலும் ஒரு அழுத்தம் இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். நீங்க 1%லேருந்து 8% ஓட்டா மாறுறீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு த்ரெட்டா அவங்கள பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா திராவிடன் பார்ட்டிஸ் இந்த அரசியலை கண்ட்ரோல் பண்றாங்கன்றதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா பொலிட்டிஷியன்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க அரசியலை தாண்டி பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்காங்க, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, சினி இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு பெரிய ஹோல்டு இருக்கு. ஸோ தமிழ் பொலிட்டிஷியன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பவர்ல இருந்து.
இப்போ நீங்கள் நாம் தமிழ் கட்சி 8% வந்ததுன்னா அவன் த்ரெட்டாக பார்ப்பான்ல. நம்ம இவ்வளவு சொகுசாக இவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், புதுசாக ஒருத்தன் வளர்ந்து வரான், இவன் நாளைக்கு நம்மளை சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கட்சி பலவீனமாக இருந்தாலும் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக வளர வளர வேற இடத்துல இருந்து இன்னொரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆளும் வர்க்கத்திட்ட இருந்து நீங்கள் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் அவன் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வளர வளர மேலே இருக்கவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ அழுத்தங்கள் நிறையா வெளியிலேருந்து நாம் தமிழ் கட்சி மேலே போட ஆரம்பிக்கிறாங்கன்னா கட்சி வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ அதை ஃபேஸ் பண்ணணும், அதை மீறி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இந்த மாதிரி அழுத்தங்கள் வந்து கட்சிக்கும் நல்லது தான். இந்த மாதிரி அழுத்தங்கள் போடும்போது அந்த கட்சியும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை வந்து கட்டமைச்சுக்கும். இந்த அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம கட்சியை வேற மாதிரி எப்படி கட்டமைக்கலாம், எப்படி கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து கட்சிக்குள்ள இருக்கவங்க வந்து யோசிப்பாங்க இல்லையா. ப்ரெஷர் போட்டால் தானே அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசிய கட்சிகளை இல்லாமல் தான் பண்ணிட முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கும் தமிழ் தேசிய அமைப்புகளுக்குமான தேவை இருக்கு. அந்த தேவை இருக்கும்போது ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பேஸை தான் நாம் தமிழர் கட்சி ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வேணா இல்லாமல் ஆக்கலாமே தவிர அந்த ஸ்பேஸ் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த ஸ்பேஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் நாம் தமிழர் கட்சியை அங்கிருந்து எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி அந்த ஸ்பேஸை வந்து பிடிச்சிரும். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃப்யூச்சரில் இந்த ஸ்பேஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். நாம் தமிழர் கட்சியோ வேற தமிழ் தேசிய கட்சிகளோ அவங்க வந்து இன்னும் க்ரோ தான் ஆவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சாங்கன்னா நாம் தமிழ் கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டே தான் இருப்பாங்க. நீண்ட நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.